ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 10 ரூபா நோட்டில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மயில் படம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஒரே நோட்டு தான், பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். பொதுவாகவே இந்த ரூபா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி அசோக சக்கரம் இருக்கும். இந்த நோட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு நோட்லேயுமே ஒவ்வொரு கவர்னர் இருக்கிற மாதிரி நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரேரான கலெக்ஷன். இந்த பீகாக் இஷ்யூவில் யார் யார் கவர்னராக இருந்தாங்களோ அவங்க எல்லா இதையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நரசிம்மன் சொல்லிட்டு ஒரு கவர்னரு. அதுக்கடுத்து வந்து மன்மோகன் சிங். ஸோ ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருக்கும்போது இந்த நோட்டில் சைன் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் ஐஜி பட்டேல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் புரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்ஹோத்ரா. அதுக்கடுத்து வந்து ஜெகநாதன். இந்த நோட்டு எப்போ புழக்கத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1975 1990 வரைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு. அந்த டைமில் தான் இவங்க எல்லாருமே கவர்னராக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு கவர்னரும் அவங்களோட சைனோடு நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.